Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி உப்புக்கோட்டை பகுதியில் கடந்த 6 தினங்களுக்கு முன் காணாமல் போன நவீன்குமார் என்ற இளைஞர் முல்லை பெரியாறு கரையோரம் சடலமாக கரை ஒதுங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் உடலை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள், கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கே பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் விஜயசங்கர் வழங்க கேட்கலாம். விஜயசங்கர், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு விவரம் என்ன? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உப்புக்கோட்டை கிராமம். இங்கு வசித்து வருவர் நவீன்குமார். பட்டதாரி இளைஞரான இவர் தந்தை அழகர்சாமி என்பவர் ராணுவத்திலிருந்து இருந்தவர். இவர் தனது தாயார் மற்றும் சகோதரருடன் வசித்து வருகிறார். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் கடந்த 6 தினங்களாக இவரை காணவில்லை என்று இவரது தாயார் மற்றும் சகோதரர் தேனி மாவட்டம் வீரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கை விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டுகளை தெரிவித்து இன்று உப்புக்கோட்டை கிராம மக்கள் அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் நேற்று காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் நவீன்குமாருடன் அவரது நண்பர் ஒருவர் உடன் சென்றதாகவும், அவரை கைது செய்து விசாரித்த நிலையில் அவரது நண்பர் மற்றும் சுமார் 8 நபர்கள் மது அருந்த சென்றதாகவும், அங்கு நவீன்குமாரை அங்குள்ள உப்புக்கோட்டை கிராமத்தில் ஒரு முல்லை பெரியாற்றில் தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அதை தகவல் கூறிய காவல்துறையினர் உடனடியாக போடிநாயக்கனூர் மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து முல்லை பெரியாற்றில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சுமார் 10 அடி ஆழத்திற்கு மேல் தற்போது தண்ணீர் செல்வதால் மிகவும் சிரமமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள் நவீன்குமாரது இறந்த உடலை சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கருப்பசாமி கோவில் அருகே கரையோரம் ஒதுக்கியிருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அவரது சடலம் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இதை உரிய நடவடிக்கை எடுப்பதாக டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் அப்பகுதி கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு குற்றவாளிகளை உரிய முறையில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.